போராட்டம் பண்றீங்க, மனசு எப்படி சார் இருக்கு? நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம் இதை. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தொழிலாளிக்கு இத்தனை வருஷம் நம்ம ஒரு சம்பளம் கொடுத்தோம், அடிக்கடி ஏறுற பொருளாதாரத்தை வச்சு பஞ்சப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக பஞ்சப்படி கொடுக்குறோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சம்பளத்தை பஞ்சப்படியோட இணைச்சி சம்பளத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அப்படி தொழிலாளர்களுக்கு மாற்றி அமைக்கும் போது, நேற்று நான் தொழிலாளி, இன்று ஓய்வூதியர். அதே போல்தான் இன்று தொழிலாளியாக இருப்போம், நாளைக்கு ஓய்வூதியராக மாறும்பொழுது அவர்களுக்கு இந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். தொழிலாளியாகிய எங்களுக்கு நாங்கள் எந்த போராட்டம் வரைக்கும் செல்ல நாங்கள் தயாராக, நாங்கள் பெற்றிருக்க எல்லாவற்றையும் போராடித்தான் பெற்றிருக்கோம். தொழிலாளர்களாக எங்களுக்கு போராட்டம் புதிதல்ல. 74 நாங்கள் போராடிதான் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு போராட்டம் பெரிதல்ல. எந்த வெள்ளைக்கு வேண்டுமானாலும் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம். விவசாயிகளை போல் ஓரிடத்தில் நின்று நாங்கள் ரோட்டை முடக்க மாட்டோம். இந்தியா முழுவதையும் நாங்கள் முடக்குவோம். எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க? அதாவது 56 லட்சம் பென்ஷனர்ஸ், 56 லட்சம் பென்ஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. இது 56 லட்சம் பென்ஷனர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்லி த சென்ட்ரல் கவர்மெண்ட். 56 லட்சம் பென்ஷனர், அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாதிப்பு வரும். இப்போ இந்த போராட்டம் பண்றீங்க, அடுத்த கட்ட போராட்டம் எப்படி சார் இருக்கும்? அடுத்த கட்ட போராட்டம் எங்களுக்கு மேலே இருக்க இந்த சம்மேளனம் இருக்கு இல்லையா, அவங்க கூட பேசி அதுக்கான முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம்.